Hello students, today we are going to prepare final accounts from incomplete records. Chapter 1 single entry. First we prepare find out profit or loss. Next find out the profit or loss by preparing statement of affairs. Next third step preparation of final accounts from incomplete records. நம்ம லாஸ்ட் இயர் +1ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம்? ட்ரையல் பேலன்ஸ் வச்சு ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? லெட்ஜர் பேலன்ஸ். லெட்ஜருக்கு முன்னாடி ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். பட் இப்போ நம்ம சாப்டர் நேம் என்ன? அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், சிங்கிள் என்ட்ரி. ஸோ இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்காது. சம் ஐட்டம்ஸ் ஆர் ஒமிட்டட். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் இல்லை, பட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷனில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்படி அதுக்காக நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டு அசர்டைன் த ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம ஸ்டெப் 2ல கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 1/4/2017 or 18. ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டு அசர்டைன் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ், அதை ஃபைண்ட் அவுட் வித் த அவைலபிள் டேட்டா. எதெல்லாம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் நம்ம சம்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் கேஷ் புக் டு ஃபைண்ட் அவுட் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் சச் அஸ் கேஷ் பர்ச்சேசஸ் ஆர் கேஷ் சேல்ஸ் எக்ஸெட்ரா. கேஷ் பர்ச்சேசஸ் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். சேல்ஸ் மிஸ்ஸிங் ஐட்டமா இருந்தால் அதை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? கேஷ் புக். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பேர் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அப்ப அதை கிரெடிட் சேல்ஸ் நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்றப்ப அதை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இது எதுக்காகனா பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். ஸ்டெப் 1 calculation of opening capital. Next find out the cash purchases or sales. Next one credit sales or credit purchases. Next one balance of bills receivable received, balance of bills payable accepted. Okay, இப்ப நம்ம பார்க்க போற format how to prepare the total debtors account to find out the credit sales and bills receivable account, balance of bills receivable received. இந்த ரெண்டு ஃபார்மட் தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். Format of total debtors account. Heading total debtors account. Debit side corner DR debit, credit side corner CR credit. Particulars amount. Debit side balance brought down to sales account credit sales, to bank account check dishonored, to bills receivable account bills dishonored. Credit side debit side started with 2, credit side started with by cash received, by bank check received, by discount allowed, by sales return account, by bad debts, by bills receivable account bills received, by balance carried on, closing balance. Opening balance debit side, opposite side closing balance, balance brought down, balance carried on. Next one sales. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்றப்ப கிரெடிட் சேல்ஸ் பண்றப்ப அது சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுப்போம். ஸோ நம்ம சேல்ஸ் பண்றப்ப அவங்க நமக்கு பணம் தராங்க இல்லையா? அது கேஷா இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் கேஷ் ரிசீவ்டு, இல்லை செக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க் ரிசீவ்டு.
ஒன்று மணி ரிசீவ்டு கேஷ் ஆர் பேங்க் ரிசீவ்டு. அவங்கக்கிட்ட பணம் வாங்குறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், தென் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், கேஷ் ரிசீவ்ட், பேங்க் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். நெக்ஸ்ட் ஒன் செக் நம்ம அவங்கக்கிட்ட ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம பேங்க்கில் போய் அதை டெபாசிட் பண்ணுறப்போ அதில் பணம் இல்லைன்னு திரும்ப வந்துருச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், பேங்க் அக்கௌண்ட் செக் டிஸ்ஹானர்ட். ஸோ செக் ரிசீவ்டுக்கு செக் டிஸ்ஹானர்ட். நெக்ஸ்ட் ஒன் டெப்டார்ஸ் வாங்கின பொருளுக்கான காசை தரல அப்படின்றப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், அது வந்து பேட் டெப்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அவங்கக்கிட்ட உள்ள அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து கேஷாக கொடுப்பாங்க, இல்லைன்னா பணமாக கொடுப்பாங்க. அதுக்கு அப்படியே இல்லைன்றப்ப அவங்க மேலே நம்ம வந்து பில்ஸ் எழுதி கொடுத்துருப்போம் அவங்களுக்கு, நீங்கள் எங்கள் இந்த அமௌண்ட் தரோன்ற அந்த பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவ்டு. சம்டைம்ஸ் அந்த பில்ஸ் ரிசீவ்ட்லேயே அவங்க குறிப்பிட்ட டேட்டில் பணத்தை கொடுக்கல அப்படின்னா அது என்னன்னு சொல்லிடுறோம், பில்ஸ் டிஸ்ஹானர்ட். டெபிட் சைடு 1 2 3 4 ஐட்டம்ஸ், கிரெடிட் சைடு 7 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இதை நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் சம் போட முடியும். இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்க மாட்டாங்க, பட் எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். Listen the sum. Find out credit sales from the following information. Debtors on 1/4/2018. So date 1st January 2018. 1st January என்றப்ப இது opening balance. Opening balance. Cash received from debtors. Credit side. Discount allowed. Credit side. Sales return. Credit side. Debtors on 31st December 2018. 31st December closing balance. Credit side. Solution. Total debtors account. Debit side corner DR debtor. Credit side corner CR. Particulars rupees. Particular rupees. Debit side started with 2. Credit side started with by. 2 balance brought on 40,000. Cash account cash received 1 lakhs. Discount allowed 5,000. Sales return 2,000. Buy balance carried out 60,000. So ரெண்டு சைடு கம்பேர் பண்றப்ப எந்த பக்கம் டோட்டல் அதிகமா இருக்குது, கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு டோட்டல் 1,67,000. டெபிட் சைடு டோட்டல் 40,000. So difference 1,67,000 minus 40,000, 1,27,000. 1,27,000 sales, credit sales, balancing figure. Next format. From the following details, find out total sales made during the year. Debtors on 1st April, opening balance, cash received, credit side, return inwards, credit side, return inwards another name, sales return. Bad debts, debtors on 31st March, closing balance. எக்ஸ்ட்ராவா என்ன வரை கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ். சேம் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சம் பொண்ணு பார்த்தோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர்ஸ் தான். அதே ப்ரொசீஜர்ல நம்ம கிரெடிட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். சேம் ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 1,90,000. கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ கொஸ்டின்ல நமக்கு கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,40,000. 1,40,000. கிரெடிட் சேல்ஸ் 1,90,000 பிளஸ் டோட்டல் ஆன்சர் 3,30,000. டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு 3,30,000. சேம் சம், ஒரு ஆடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் டோட்டல் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அவங்க கால்குலேட் பண்ண சொன்னது கிரெடிட் சேல்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ண போறது வந்து டோட்டல் சேல்ஸ். தட்ஸ் ஆல். Next format of bills receivable account. Heading bills receivable account. Particulars rupees. Debit side corner DR. Credit side corner CR. Debit credit. Format. Debit side started with 2 balance brought down, opening balance. 2 sundry creditors, bills receivable received during the year. Then credit side by cash or bank account, bills receivable dishonored. By sundry debtors, bills receivable dishonored. By balance carried out, closing balance. இந்த bills receivable account வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 sundry debtors account,
பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. இந்த அவங்களுக்கு பண்ண கிரெடிட் சேல்ஸ் நமக்கு எவ்வளோ பணம் வர வேண்டி இருக்குது, அதை வாங்க போகிறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதான் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. இந்த அமௌண்ட் வந்து நமக்கு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா ஃபார்மேட்டு, அதுலேயும் என்ட்ரு ஆகும். இந்த வேல்யூவை தான் நம்ம அந்த அக்கௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம சம்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ஸ்டெப் 1, அது ஸ்டெப் 2. Listen to the sum. From the following particulars, prepare bills receivable account and compute the bills received from the debtors. Opening bills receivable, opening balance 20,000. Closing bills receivable, balance carried on 30,000. Cash received for bills receivable 60,000. Bills receivable dishonored 5,000. Opening balance debit side, closing bills receivable credit side, cash received credit side, bills receivable dishonored credit side. Solution: bills receivable account, debit, credit, particulars, amount. To balance brought down, opening balance 20,000, by cash account, by debtors account, bills receivable dishonored, by balance carried on. Credit side total 95,000, debit side total 20,000. So difference 75,000. 75,000 to debtors account, bills received during the year, balancing figure. இந்த அமௌண்ட் நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணல debtors account, அதில் bills received during ஒரு காலம் வரப்ப அதில் வந்து நம்ம இந்த அமௌண்ட் 75,000 கிரெடிட் சைட் என்டர் பண்ணிடுவோம். Work out the sum exercise number 10, 11 and 12. Next sum. From the following particulars, calculate total sales. இது total sales தான் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. But debtors and bills receivable ரெண்டையும் combine பண்ணி கொடுத்துருக்காங்க. So step 1 நம்ம calculate பண்ண போகிறது bills receivable account. Step 2 total debtors account. Step 3 calculate the total sales. Debtors on 1st April, debtors account, bills receivable on 1st April, bills receivable account, opening balance, both are opening balance. Cash received from debtors account, cash received for bills receivable account, bills receivable dishonored. Debtors account, bills receivable account ரெண்டிலையுமே வரும். So debtors account and bills receivable account. Sales return, debtors account. Bills receivable on 31st March, bills receivable account, closing balance carried on. Sundry debtors account 31st March 2018, debtors account, balance carried on. Next one, cash sales. Total sales calculate பண்றதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிப்போம். Solution: to balance brought down, opening balance 40,000, by cash account 90,000, by debtors account 10,000, bills receivable dishonored, by balance carried on, closing balance 30,000. Credit side total 1,30,000, debit side total 40,000. So difference 90,000. Difference 90,000 to debtors account, bills received during the year, balancing figure. இந்த 90,000 rupees தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு நம்ம பில்ஸ் ரிசீவ்டுன்ற அமௌண்ட்டுக்கு இதை எடுத்துட்டு போயிடும். ஓகே, ரிமைண்டிங். ஸ்டெப் 2 டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், டெபிட் சைடு டிஆர், கிரெடிட் சைடு சிஆர் கிரெடிட். particulars amount, debit side to balance brought down, opening balance 1,50,000, to bills receivable dishonored 90,000, by cash account 3,90,000, sales return account 40,000, bills receivable account 90,000. இந்த 90,000 எங்கேருந்து எடுத்த அந்த அமௌண்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பேர் பண்ணாலே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதில் வர பேலன்சிங் ஃபிகர் தான் இங்கே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு போட்டு 90,000 நம்ம இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 1,30,000.
credit side total 6,50,000, debit side total 1,60,000. So the difference 4,90,000. 4,90,000 to sales account credit sales, which type of credit sales balancing figure. Next step, prepare the total sales. Question la enna kettirukranga, or find out the total sales. Total sales equal to cash sales plus credit sales. Cash sales 2 lakhs, credit sales 4,90,000, total 6,90,000. Total sales equal to 6,90,000. Okay. Work out the exercise number 13. Thank you.